அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்பொழுது இந்தியாவில் காணப்படுகின்ற பீடபூமிகள், பிளாட்டோ ரீஜியன்ஸ், கோஸ்டல் ஜோன்ஸ், கடற்கரை பகுதிகள், கல்ஃப் ஏரியாஸ், வளைகுடா பகுதிகள் போன்றவற்றை பற்றி இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பிளாட்டோ ரீஜியன்ஸ், இது இந்தியாவில் எங்கெங்கு காணப்படுகிறது என்பதை பற்றி இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அவைகளில் மால்வா பிளாட்டோ 1, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ 2, டெக்கான் பிளாட்டோ ரீஜியன்ஸ் 3, மாலவ பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி, தக்கான பீடபூமி என்ற 3 பீடபூமிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவே இந்தியாவில் உயரமான பீடபூமி என்று பார்க்கின்ற பொழுது லடாக் பீடபூமி இங்கே குறிப்பிட்டு கூறலாம். ஆக இந்த 4 பீடபூமிகள் இந்தியாவில் காணப்படுகின்ற பீடபூமிகளாக இங்கே உள்ளது. அதற்கு அடுத்ததாக கோஸ்டல் ஜோன்ஸ், கடற்கரை பகுதிகள் என்று பார்க்கும்போது வெஸ்ட் கோஸ்ட் லைன், மேற்கு கடற்கரை சமவெளிகள் என்றும், ஈஸ்ட் கோஸ்ட் லைன், கிழக்கு கடற்கரை சமவெளிகள் என்றும் 2ஆக நாம் பிரிக்கின்றோம். ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, மற்றொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்த கடற்கரைகளில் அதிகமாக துறைமுகங்கள் காணப்படுகிறது. இயற்கையான துறைமுகங்கள் மற்றும் செயற்கையான துறைமுகங்கள், நேச்சுரல் ஹார்பர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர்ஸ். மேற்கு கடற்கரை சமவெளிகளை நாம் 2ஆக இங்கு பிரிக்கின்றோம். ஒன்று கொங்கன் கோஸ்ட், கொங்கண கடற்கரை, தென் மலபார் கோஸ்ட், மலபார் கடற்கரை என்றும் இங்கு நாம் பிரித்து கூறுகின்றோம். இவைகளில் அதிகமாக நேச்சுரல் ஹார்பர்ஸ் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மும்பை, கொச்சின் இஸ் அ நேச்சுரல் ஹார்பர்ஸ். அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி என்று பார்க்கின்ற பொழுது இவற்றையும் நாம் 2ஆக பிரிக்கின்றோம். ஒன்று கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல கடற்கரை, மற்றொன்று நார்தன் சர்க்கார்ஸ், வட சர்க்கார் கடற்கரை என்றும் 2ஆக பிரிக்கின்றோம். இவைகளில் நேச்சுரல் ஹார்பர் என்று பார்க்கின்ற பொழுது கொல்கத்தா, விசாகப்பட்டினம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனால் சென்னை என்று பார்க்கும் பொழுது இஸ் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர். இது மனிதர்களால், அலைகளால் இங்கு உருவாக்கப்பட்டது, இயற்கையானதல்ல, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஹார்பர் என்று குறிப்பிட்டு கூறுகிறோம். தூத்துக்குடி நேச்சுரல் ஹார்பரை சார்ந்த ஒன்றாக உள்ளது. அதற்கு அடுத்து இந்த கடற்கரை பகுதியிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது 3ஆவதாக கல்ஃப் ஏரியாஸ், வளைகுடா பகுதிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதுவும் குறிப்பாக மேற்கு கடற்கரை சமவெளி பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. ஒன்று ரான் ஆஃப் கட்ச், குஜராத் பகுதியில் காணப்படுகிறது. அடுத்து கல்ஃப் ஆஃப் கட்ச், கட்ச் வளைகுடா இந்த பகுதி, இவற்றை நாம் குறிப்பிட்டு கூறுகிறோம். அடுத்ததாக டையூ டாமன் ஒற்றிய பகுதிகளில் கல்ஃப் ஆஃப் காம்பேட் இந்த பகுதி குறிப்பிட்டு கூறுகிறோம். அதற்கு அடுத்ததாக மன்னார் வளைகுடா இங்கு காணப்படுகின்றது. இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் தூத்துக்குடி, ஸ்ரீலங்கா, பாக்ஸ்டைட் இதை ஒட்டி வட்ட வடிவில் இங்கு காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் கோரல் ரீப்ஸ், பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுகின்றன. காரணம், மீனுடைய உணவாக இங்கு அதிகம் இருப்பதனால் மஞ்சள், சிகப்பு, பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் இவைகள் பவளப்பாறைகள் இங்கு காணப்படுகிறது. ஆக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வரைபடத்தில் தெளிவாக நாம் பார்த்த இடங்கள் பிளாட்டூஸ், கோஸ்டல் ஜோன்ஸ், கல்ஃப் ஏரியாஸ் போன்ற பகுதிகள் இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களும் மற்ற படிக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்களும் இந்த எளிமையான முறையை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.